பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த கம்பம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. தம்பி கொஞ்சம் எடுத்துங்கப்பா, என்ன சொன்ன கேளுங்க. அங்க பாரு லைவ்ல எடுக்கிறாங்கல்ல, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் இறக்கி பிடிங்க. இந்த பக்கம் ஓரமா வந்துருங்களாட்டி, ஓரமா வந்து பிடிங்க, நேராக விட்டுட்டு ஓரமா பிடிங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆகவே இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவெல்லாம் காணல் நீராக போகிறது. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறை ஆற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய திரு எஸ்.கே. ஜக்கையன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர். பி. உதயகுமார் அவர்களே, திரு ஆர். காமராஜ் அவர்களே, திரு டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, கழக கொல்லிப்பொறுப்பு துணை செயலாளர் சகோதரர் திரு பாப்புலர் முத்தியா அவர்களே, முன்னாள் எம்பி அனைத்துலக எம்ஜிஆர் இணைச்சாளர் திரு ஆர். பார்த்திபன் அவர்களே, மரியாதைக்குரிய அனைத்துலக எம்ஜிஆர் துணை செயலாளர் திரு எம். சதுக்கத்துல்லா அவர்களே, மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு ஆர். டி. கணேசன் அவர்களே, மற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, வரி எது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர் வட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் மிலாதுன் நபி திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அதை இந்த இரண்டு தரப்பு மக்கள் தான் இந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். அதை இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக இந்த மக்கள் பயன்பெற்றுகின்றார்கள். இன்றைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இங்க இருக்கின்ற கண்மாய்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த கண்மாயில் ஆழப்படுத்தப்பட்டு அதில் எடுக்கப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக இயற்கை உரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஒருபுறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த கண்மாய் ஆழப்படுத்தப்பட்டது, மற்றொருபுறம் அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் கண்மாயில் நீர் நிரப்புகின்ற சூழ்நிலை வண்டல் மண் நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஆக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாய பொருள் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் கண்மாய்கள் இருக்கின்றன தமிழகம் முழுவதும். அதிலே முதற்கட்டமாக 1,240 கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,000 கண்மாய்கள் தூர்வாரப்பட்டன. அதுபோல ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் 26,000 கூழாங்குட்ட கண்மாய்கள் இருக்கின்றன. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண்மைக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவை நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டம். உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். ஆக நீர் இருந்தால்தான்
விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும், இந்த பகுதி மக்கள் வாழ முடியும். ஆகவே இந்த பகுதி மக்களுடைய நன்மை கருதி, இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நன்மை கருதி, விவசாய தொழிலாளர்களுடைய நன்மை கருதி குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் விடியா திமுக அரசு அதை ரத்து செஞ்சிருக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும், நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக இறங்கி பிடி தம்பி, இது என்ன கொஞ்சம் சொன்னா கேளுங்க, லைவ்ல எடுக்கிறாங்கல்ல கஷ்டப்பட்டு. அதோட இன்னைக்கு விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2016 ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதிமுக வெற்றி பெற்றவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அதே போல ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் விவசாய பணி தோய்வாக இருந்தது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல வறட்சி 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, பல்வேறு இடத்தில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது, அணையிலே நீர்மட்டம் குறைவு, இன்றைக்கு விவசாயியுடைய பயிர் கடுமையாக சேதமடைந்தது. அந்த விவசாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்க வேண்டும், அதுக்காக கோரிக்கை வைத்தார்கள். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். அந்த மும்முனை மின்சாரத்தை 1/4/2027 முதல் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதில்லை, ஷிப்ட் முறையில் தான் மின்சாரம் வழங்கப்படுகிறது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே எப்படி அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதோ அப்படி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட விவசாய தொழிலாளிகள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது. அதனால் ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை கிடைத்தது அந்த திட்டத்தின் மூலமாக. அதோட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அதுபோல கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு, அந்த தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை வந்தது, இன்னும் பல பேர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையிலே சட்டப்பேரவை 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% அந்த முதியோர்கள் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமில்லை, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. 5 மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் அப்படி வாழ்வாதாரம் இருக்கின்றது. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. துரதிருஷ்டவசமாக அம்மா மறந்தாலும் கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 136 152 அடி உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக 136 142 அடி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு
142 152 உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த விவசாயியுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பேபி கனால் அதை பலப்படுத்தப்பட்டது. கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரையில் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார். இருப்பினும் அந்த பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வனத்துறையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அந்த பணி தோல்வி பெறுகின்ற அளவிற்கு நமக்கு இடையூறு செய்தது கேரள அரசாங்கம். இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 142 152 அடி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடர வேண்டும். அதற்காக நாங்கள் கேரள முதலமைச்சரை நானே போய் நேரடியாக சந்தித்தேன். என்னோடு மரியாதைக்குரிய அப்பொழுது இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய துணை சபாநாயகர், மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. கருப்பணன் அமைச்சர் எல்லாம் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்கிறார். இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வைக்கின்றது, காங்கிரஸ் அங்கம் வைக்கின்றது. அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது. 2 கட்சியுமே இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இது அருமையான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது. பல முறை எடுத்து சொன்னோம், அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயத்தை பற்றியும் தெரியாது, விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை பற்றியும் தெரியாது. ஆகவே ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு கேரளாவிலே பேச்சுவார்த்தை நடத்தி முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இதை செய்யவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இது விவசாயியுடைய அரசு. நானும் ஒரு விவசாயியாக இருக்கின்றேன். இன்றைக்கு நான் விவசாய பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழிலே விவசாயம் தான். விவசாயி கடினமான தொழில். இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற பொழுது இந்த விவசாயியுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 11:45 அந்த பகுதியில் 3 பேர் ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிநீர் பைப்பை உடைக்க போயிச்சிருக்காங்க. உடனே அந்த பெண்மணி 100 போன் பண்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க. காவலரை தாக்குகின்றார்கள். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள்.
பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அதனால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. தொழிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது ஓராண்டு கொரோனா இருந்தது. அந்த கொரோனா காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அது எப்படி நோய் தாக்கப்படும், அந்த நோய் அறிகுறி என்ன, அதுக்கு எப்படி வைத்தியம் பண்றது எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசாங்கம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சாதாரணமா எண்ணிடாதீங்க, ஓராண்டு மக்களை காப்பாற்றினோம். அப்பொழுது விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இன்றைக்கு ஓராண்டு மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து ரேஷன் கடையில் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுல விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் ஓராண்டு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட அம்மா உணவகம் சமூக கூடத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட சுட 3 வேளையும் அவர் இருக்கின்ற இல்லத்திற்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆகவே சாதனை மேல் சாதனை படைத்து மக்களுடைய அன்பை பெற்று அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, துறை துறை வாரியாக சாதனைகள் படித்து தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சியில் பல விருதுகளை பெற்றுகிறோம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படு என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு தேசிய அளவில் விருது கிடைக்கும். இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு அரசாங்கத்தினுடைய துறைகள் சார்பாக ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வில் எந்தெந்த துறை, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த துறை சிறந்திருக்கின்றன என்று தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைக்கு தேசிய விருது கொடுப்பாங்க. அப்படி உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மின்சாரத்துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், கூட்டுறவு துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூக துறையிலே விருது, உயர்கல்வி துறையிலே விருது, மாற்று அதே போல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிக அளவில் உற்பத்தி செய்து தேசிய அளவில் கிறிஸ் கர்மான் என்ற விருதை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். ஆக இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், மக்கள் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தை பாருங்க, முன்னாள் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு விலைவாசி கடுமையாக விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியிலிருந்தும் இப்ப திமுக ஆட்சியிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கின பட்ச விலை இல்லைன்னா திமுக பேசுவாங்க உடனே. வேண்டுமென்றே திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு ஒரு தவறான தகவல் சொல்லுவாரு. அதனால நாங்கள் மளிகை கடைக்கே போய் அண்ணா திமுக ஆட்சி 2021 என்ன விலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அந்த உணவுப் பொருளுடைய விலை என்ன என்பதை அங்கே இருந்து கேட்டு உங்களிடத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. 2021 50 ரூபா. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்கிது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 190 ரூபா, 1 கிலோக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 400 ரூபா. துவரப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130, 1 கிலோக்கு 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபா அதிகம். இப்படி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக அதை கட்டுப்பாட்டு உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி 100 கோடி அதற்காக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த பொருள் தமிழகத்தில் உயர்கிட்டதோ உணவுப் பொருள், எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் குறைந்த விலைக்கு இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை சரி செஞ்சோம். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைய ஆட்சியாளர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கு குடும்பம் எப்படி இருக்க வேணும் அதை பத்தி தான் இன்னைக்கு சிந்திக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது குடும்ப ஆட்சி. எனக்கு வாரிசு அரசியல் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்ப இன்பநிதி வந்துட்டார். அது வரைக்கும் வந்துட்டாங்க. குடும்ப ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சொல்லுங்க. இது என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபுர குடும்பமா? ராஜவர்மா ராஜ பரம்பரை குடும்பமா? நான் இவரு தான் ஆள வேணுமா? ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, சுப்பிரமணியம் யாராவது வரக்கூடாதா? யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. ஆனா திமுக அப்படி அல்ல. திமுக கட்சிக்காரரு அந்த கட்சியிலே உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சியிலேயும் வர முடியாது, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சியில் ஒரு கம்பெனின்னு ஆகி போச்சு, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக மிக்க கட்சி. யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த கட்சியிலே உழைத்தால், விசுவாசமா இருந்தால் யார் வேணாலும் வரலாம். இன்னார் தான் குறிப்பிட்டு கிடையாது. தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். தொண்டன் கூட இந்த கட்சியில இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி திமுக தலைவர் சொல்ல முடியுமா? முடியுங்களா? இது சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனாலதான் இதை யாராலையும் அழிக்க முடியாது. எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்துட்டார் ஸ்டாலின், ஒன்னும் அசைக்க முடியல. எவ்வளோ வழக்குகள் அதெல்லாம் சந்திச்சு தவிடுபடி ஆக்கியாச்சு அண்ணா திமுக. உங்களோட ஒத்துழைப்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. இதயம் புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி. இருவரும் தலைவர் ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதுபோல மின் கட்டணம் கடுமையா உயர்ந்தாச்சு. 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க. கணக்கிட்டு இருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கடன் வங்கியில பெற்றாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? அதோட கூட்டுறவுத்துறையில் மேலும் கூடுதலா 1 கிலோ சக்கரை போட்டாங்களா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரத்து செய்தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த திட்டத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாம அந்த மாணவ செல்வங்கள் பாதிப்பதை கூட அவர்கள் சிந்திக்காம அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். மாணவர்களை திறமையான மாணவர்களாக உருவாக்குவோம். அதுபோல தாலிக்கு தங்கம் திட்டம், இது ஒரு அற்புதமான திட்டம். திருமண உதவி திட்டம் 25,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு சவரன் 76,000 ரூபாய். ஆக இன்னைக்கு திருமண வயது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை கிளம்ப
அந்த திருமணம் தடைபடுகிறது. மாண்பு அம்மாவால் சிந்தித்தார்கள். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திருமண உதவி திட்டம் 26,000 50,000, தாலிக்கு தங்கம் 76,000, இன்றைக்கு ஒரு சவன் 76,000 அந்த திட்டத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்தி 52 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் இன்றைய ஆட்சியாளர் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு இந்த உதவி மட்டுமல்ல, மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதோட இன்றைக்கு கிராம சூழ்ந்த பகுதி, இன்றைக்கு கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலே சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், அம்மா மினி கிளினிக் திட்டத்தை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். எந்த பகுதியில் கிராம மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ, ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் துவங்கி அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அந்த பகுதியில் யாராவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்று வந்தாங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும். அந்த திட்டத்தையும் ரத்து செய்த அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி தொடங்கினவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். 2000 4000 அம்மா மினி கிளினிக் தொடரும். ஏழைகளுக்கு அந்தந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். அதோட இன்றைக்கு ஏழை விவசாயிகள் குடிசையில் வாழ்றாங்க, வீட்டு மனையே இல்லாமல் பல பேர் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களும் குடிசையில் வாழ்றாங்க, வீட்டு மனை இல்லா இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டுக் கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியினுடைய பிரதான தேர்தல் அறிக்கை ஏழை மக்களுக்கு அற்புதமான வீடுகள், காங்கிரீட் வீடுகள் பல லட்ச ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கணும். இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லைங்க. ஏழைகளுக்கு கொடுக்கின்ற வீடு சிறப்பா அவர்கள் மனம் மகிழ்கின்ற அளவு, மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான வீடுகளை கட்டி தருவோம் என்று நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு 7.5% இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மருத்துவராக வேண்டும். அத்தனையுமே ஏழை எளிய மாணவர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராவதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைத்த மாணவர்கள் சாதாரண ஏழை மக்கள். மருத்துவக் கல்வி கட்டண முடியாத சூழ்நிலை. அதற்காக என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு இன்றைய தினம் 1 ரூபாய் செலவு இல்லாமல் அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துட்டு, அது மட்டுமல்ல இன்றைக்கு கம்பம் பைப்பு உடைச்சிருக்கிறாங்க. தேனி சின்னமன்னூர் பகுதியில் பெரியாற்றில் இருந்து மோட்டார், அதாவது நீரேற்று மோட்டரின் மூலமாக நம்முடைய விவசாய நிலையங்களெல்லாம் பாசன வசதி பெற்றுக் கொண்டிருந்தது. வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு அமைச்சர் அந்த குழாய்கள்லாம் உடைத்திருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த குழாய் சரி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கொடுக்கப்படும். இதில் சின்னமன்னூர், வேப்பம்பட்டி, சீப்பாலை கோட்டை, காமாட்சிபுரம், ஓடைப்பட்டி, அப்பிப்பட்டி, பூசாரி கோணம்பட்டி, எரசக்கநாயக்கனூர் போன்ற கிராமங்கள் பாதிப்படைஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த பைப்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு நிலையான தொடர்ந்து இந்த தண்ணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, அதுபோல சீர்பெருமனர் நலச்சங்கம் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை இன்றைக்கு கல்வித்துறையை இணைக்கும் திமுகவின் முயற்சியினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் இதை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து இதிலே இந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் கலந்து கொண்டு பேசி அதை ரத்து செஞ்சிருக்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து வருது, இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து,
கம்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். கம்பம், போடி, தேனி, பெரியகுளம் நகர்களுக்கு புதிய கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. சின்னமனூர் நகரில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது. தொகுதி முழுவதும் தார் சாலையில் அகலப்படுத்தும் குடிநீர் வழங்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயின் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையின் சட்ட போராட்டத்தின் மூலம் 136 தற்பொழுது 142 உயர்த்தப்பட்டது. கம்பம் தொகுதியில் மேல சிந்தலைச்சேரி அரசு உயர்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுகின்றது. அதைவிட திமுக ஆட்சிக்கு கிடப்புல போட்ட திட்டம் கம்பம் தொகுதி பயனடையும் வகையில் தொட்டமன் அணையிடம் 110 கோடி மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆட்சியில் திட்டத்தை கிடப்புல போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்ட பணி தொடரும். 2027 அதோட 18ஆம் கால்வாய் திட்டம் அந்த கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இன்றைக்கு கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 18ஆம் கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகள் அவர்கள் நிலத்திற்கு எளிதாக அவர்கள் நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நிறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் 18ஆம் கால்வாயில் தொடர்ந்து விவசாயிகளுக்கு நீர் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே நம்முடைய கழக பொறுப்பாளர்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதோட இந்த பொறுப்பாளருடைய பெயர்கள் திரு என் சூரிய பிரசாத் அவர்கள், திருமதி ஆர் முத்திரத்தினம் அவர்கள், திரு எஸ் எம் சர்க்குணம் அவர்கள், திருமதி வீரமணி கருணன் அவர்கள், திரு ஏ இளைய நம்பி அவர்கள், திருமதி டி சீதாலட்சுமி அவர்கள், திரு டி சிவகுமார் அவர்கள், திரு எம் ஆர் ஈஸ்வரன் அவர்கள், திரு கல்யாணகுமார் அவர்கள், திரு பா வினோத்குமார் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள், கம்பம் வடக்கு நகர கழக செயலாளர் திரு எம் ஆர் கார்த்திகேயன் அவர்கள், கம்பம் தெற்கு நகர கழக செயலாளர் திரு கணபதி அவர்கள், திரு பி எஸ் மனோகரன் அவர்கள், திரு எஸ் எம் பி கார்த்திகேயன் அவர்கள், திரு சி எம் சிவகுமார் அவர்கள், திரு எஸ் ஏ சீனிவாசன் அவர்கள், திரு எம் சக்கரவர்த்தி அவர்கள், திரு டி மார்க்கண்டன் அவர்கள், திரு வி எஸ் பி பாஸ்கரன் அவர்கள், திரு ஜே பாண்டியராஜ் அவர்கள், திரு என் எஸ் வி கண்ணன் அவர்கள், திரு கே ஜே பாலமணி மார்பன் அவர்கள், திரு எம் கருப்புசாமி பாண்டியன் அவர்கள், திரு கே எஸ் ஏ அப்துல் ஆசிக் அவர்கள், திரு எஸ் காசிமாயன் அவர்கள், திரு ஆர் சந்தான முத்தையா அவர்கள், திரு டி திருக்குமார் அவர்கள், பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு பி ராஜபாண்டியன் அவர்கள், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வினோத்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் திருமதி முத்துமணி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு அப்பாஸ் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் திரு குமரேசன் அவர்கள், அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் திரு ஆர் காசிராஜன் அவர்கள், தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பி தெய்வம் அவர்கள், தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பாரத் அவர்கள், இந்து மக்கள் கட்சி மாவட்டத்தில் திரு காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் மாநில அமைச்சர் பாரதிய பார்வர்டு பிளாக் பொறுப்பாளர் திரு எம்பிஎஸ் முருகன் அவர்கள் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி கதிரவன் அவர்கள், பாரதிய பார்வர்டு பிளாக் நிறுவன தலைவர் திரு முருகன்ஜி அவர்கள், தென்னிந்திய பார்வர்டு பிளாக் நிறுவன தலைவர் திரு மாரன்ஜி அவர்கள், தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் நிறுவன தலைவர் திரு சங்கிலி அவர்கள் மற்றும் தமிழர் தேசிய கட்சியுடைய நிர்வாகிகள் திரு செல்லபாண்டி அவர்கள், திரு அன்பேலி அவர்கள், திரு ஜே பி தங்கத்துறை அவர்கள் மற்றும் கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.